மாநிலம் மிர்சாபூரில் கட்டிட தொழிலாளர்களை ஏற்றி வந்த டிராக்டரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. 10 பேர் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை தலைமைச் செயலகத்தில் கவிஞர் மு. மேத்தா மற்றும் பின்னணி பாடகி பி. சுசீலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழித்து போவார்கள் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேசிய விவகாரம். பவன் கல்யாணின் கருத்து தொடர்பான கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். சத்யபிரதா சாகுவுக்கு பதிலாக புதிய தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்க இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை. தமிழக அரசு செயலாளர் அளவிலான 3 பேர் பெயர் பட்டியலை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளதாக தகவல். தமிழக அரசு சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து இருந்தால் அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தொழில் வளர்ச்சிகள் திமுக அரசு படுதோல்வி என்று அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. தமிழகத்தில் டெங்குவை கட்டுப்படுத்த நடவடிக்கை வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுக்கு தேவைப்படும் அனைத்து மருந்து பொருட்களும் முழுமையாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள். திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் தப்பிக்க முயன்ற ரவுடியை போலீசார் சுட்டுப் பிடித்த விவகாரம். போலீசாரை ஆயுதத்தால் தாக்கி தப்பிக்க முயன்ற போது சுட்டுப் பிடித்ததாக சம்பவ இடத்தை பார்வையிட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பேட்டி. நடிகை சோனா வீட்டில் கத்தியுடன் இருவர் புகுந்த விவகாரம். மிரட்டையிட்டு தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்துவது கனவில்தான் நடக்கும் என்று பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ரமீஸ் ராஜா பேச்சு. இந்தியாவுக்கு சவால் விடும் திறன் வங்காளதேச அணிக்கு இல்லை என்றும் சாடல். கோட் என்று ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்ட மோதிரம் அணிந்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் நடிகர் விஜய். சென்னை விமான நிலையத்திலிருந்து இலங்கை, பெங்களூரு, மும்பை போன்ற பகுதிகளுக்கு செல்லும் 10 விமான சேவைகள் ரத்து. போதிய பயணிகள் இல்லாமலும் நிர்வாக காரணங்களாலும் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தகவல். பாமகவின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தருமபுரி மாவட்டம் முழுவதும் இன்று அரைநாள் கடையடைப்பில் ஈடுபட்ட வணிகர்கள். காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தல். பல்வேறு பகுதிகளில் கொள்ளையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்து 96 கிராம் தங்க நகைகள், 465 கிராம் வெள்ளிப் பொருட்கள் ஆகியவற்றை கைப்பற்றியது தூத்துக்குடி காவல்துறை. பகலில் கார் ஓட்டுநராகவும் இரவில் கொள்ளையனாக செயல்பட்டு தமிழகம் முழுவதும் கொள்ளையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். ஹரியானாவில் உள்ள 90 சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவிற்காக மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. கொல்கத்தாவில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலை போன்ற தோற்றத்தில் அமைக்கப்பட்ட துர்கா பூஜை பந்தல் ஆர்வமுடன் கண்டு ரசித்து செல்லும் பக்தர்கள். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி வரை கனமழை தொடரக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் நாட்டை முழுவதும் வலுவாக்கும் பணியில் ஈடுபட்டதில்லை என்று பிரதமர் மோடி கண்டனம். இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் காங்கிரசின் எண்ணம் தாம் இருக்கும் வரை நிறைவேறப் போவதில்லை என்று திட்டவட்டம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். திமுகவிற்கு மதுவிலக்கை கொண்டுவர மனமில்லை, வருமானத்தையும் இழக்க விரும்பவில்லை என்று அறிக்கை வெளியிட்டு கண்டனம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியம் போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடு முழுவதும் 11,72,000 ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி இல்லை என்பதை மாநாடு மூலம் நாம் நிரூபிப்போம் என தவிக தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல்.
இவர்களுக்கு அரசியல் என்றால் மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா என கேள்வி கேட்பவர்களிடம் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டிதான் புரிய வைக்க வேண்டும் என்று அறிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.